வணக்கம். இன்றைய பொன்னெண்ணம் நிகழ்ச்சியில் கடந்த 16/4/2023 அன்று மாலை 5 மணி அளவில் கண்ணதாசன் கலைக்கூடம் பம்மல் சார்பாக நடைபெற்ற தமிழும் டி.எம். சௌந்தரராஜனும் என்ற சிறப்பு சொற்பொழிவில் திரு டி.கே.எஸ். கலைவாணன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை காணொலியாக இங்கு நீங்கள் காணலாம். பார்த்து மகிழுங்கள் நண்பர்களே. வணக்கம். நான் உங்கள் உமாகாந்தன். பொன்னெண்ணம். கவியரசு கண்ணதாசன் கலைக்கூடம் பம்மல், நுண்பயிர் அரங்கம், ஈஸ்வரனர் இலக்கிய மன்றம் மற்றும் சங்கரா நகர் நலவாழ்வு சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து வழங்குகின்ற 8வது அமர்வு இது. 2 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது 3வது மாதம் ஒரு பிரபலமான ஒரு பேச்சாளரை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்கிற நமது தீர்மானத்தின்படி 8வது அமர்வான இந்த நிகழ்வு சித்திரை திங்கள், தமிழ் புத்தாண்டு என்று பல பெருமைகளை கொண்ட இந்த மாதத்திலே நாம் ஒரு அரிய ஆகச்சிறந்த பாட்டுக்கு டிஎம்எஸ் என்று நம்முடைய பிறந்த நாளிலிருந்து நம்மளுடைய மறையும் நாள் வரைக்கும் மறக்க முடியாத ஒரு பாடகர் என்றால் அது டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். அவருடைய நூற்றாண்டு நடக்கின்ற இந்த நேரத்திலே அவருக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை பம்மலில் நடத்த வேண்டும் என்கிற ஒரு அவாவின் விளைவுதான் இந்த நிகழ்ச்சி. அந்த வகையிலே என்னுடைய நண்பர் எழுத்தாளர் வாமனன் அவர்கள் டிஎம்எஸ் ஒரு பண்பாட்டு சரித்திரம் என்கிற நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலுடைய வெளியீட்டு விழாவை நானும் கலந்து கொண்டேன். அன்று அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த கலைமாமணி டி.கே.எஸ். கலைவாணன் அவர்கள், அன்று அவர் ஆற்றியது தலைமை உரை அல்ல, அது சிறப்புரையாகவே மாறியது. அந்த உரையை கேட்ட பிறகுதான் இந்த எண்ணமே மலர்ந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சீரிய உரை, சிறப்பான உரை. டி.எம். சௌந்தரராஜனை பற்றி, அவருடைய தமிழை பற்றி, அவருடைய உச்சரிப்பை பற்றி, அவருடைய பாவங்கள், ஒவ்வொரு பாடலுக்கும் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் போன்ற பல தகவல்களை உள்ளடக்கிய ஒரு அரிய விருந்தை அவர் வழங்கினார். அந்த விருந்தை பம்மல் பகுதியிலே கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற அவாவிலே உருவான இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வணக்கங்களும் வரவேற்பும் உரித்தாக்குகின்றேன். இந்த நிகழ்ச்சி கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் 1991ஆம் ஆண்டு இதே பம்மலிலே உருவாக்கப்பட்ட அமைப்பு 32 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து பீடுநடை போடுகிறது என்று சொல்லலாம். எந்த ஒரு அமைப்பும் நடுவில் சில பக்கங்களை காணும் என்கிற வகையெல்லாம் மறைந்து போகின்ற இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து எந்தவித தொய்வுமின்றி எந்த வருடமும் விட்டுவிடவில்லை என்கிற அளவுக்கு கொரோனா பீரியடில் கூட நிகழ்ச்சியை நேரடியாக நடத்த முடியல. உடனடியாக இன்டர்நேஷ்னல் கண்ணதாசன் ஃபெஸ்டிவல் என்று அகில உலக அளவில் அதை நடத்தி அதுலேயும் ஒரு முத்திரை பதித்த அளவுக்கு தொடர்ச்சி உண்டு. அந்த தொடர்ச்சியோடு இந்த மாதம் நடக்கிறது நம்ம அமைப்பு ஆரம்பித்த அந்த 2 வருடங்கள் மாத கூட்டங்கள் நடத்தியிருக்கோம். பம்மலாரெலாம் அதில் கலந்துட்டுருக்காருன்றது மறக்க முடியாத விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய அமைப்பு தொடர்ந்து தொண்டாற்றும் போது ஆறுமுகம் போன்றவருடைய ஆதரவுன்றது அது பணமாக வேறு ஏதாவது வகையாங்கிறது கிடையாது. பலம் மனசை பலப்படுத்துறது. இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும், இந்த மாதிரி இப்போல்லாம் யாரும் பண்ணுறதில்ல, நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க, நாங்கள்லாம் இருக்கோம், தொடர்ந்து பண்ணுங்கன்னு. இப்போ நான் 14 வருஷம் வெளியில் இருக்கும்போது கூட அவர் அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் எப்போ நீங்கள் பம்மலுக்கு வர்றீங்க, நீங்கள் வந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை சொல்லும்போது நாம் வர வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னா கூட வந்துட்டால் பெட்டர்ன்ற அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. அதன்படி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. இப்போது கொரோனா பீரியட்லாம் முடிஞ்சு 8 மாதங்களாக இந்த மாத கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் ஒரு மறக்க முடியாத ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்பதில் இருவேறு கருத்தில்லை. அந்த எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று எந்த மறுவார்த்தை இந்த தேதியா இன்னொரு தேதி வச்சுக்கலாமா அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் கேட்ட மாத்திரத்திலே உடனே இசைவு தந்து வருகை தந்துள்ள நண்பர் அவரை நாங்கள் பல ஆண்டுகளாக தெரிவோம் என்றாலும் அந்த புரிதல்ன்றது அண்மையிலே எங்களுக்குள்ள கிடச்சிது. அதன் அடிப்படையில் ஐயாவை கண்டிப்பாக வாருங்கள். அவருக்கான தலைப்பை யோசிக்கும்போது கூட எனக்கு வேறு எதுவுமே தோணலை. தமிழ் டிஎம்எஸ் இந்த 2த்தையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தமிழும் டி.எம். சௌந்தரராஜனும் கொடுத்தோம். அது அவர் பேசிய அந்த பேச்சை கேட்ட மாத்திரத்தில் தோன்றிய ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு அருமையான தலைப்பு எனக்கு கிடைச்சதுன்னு நானே முதல்ல மகிழ்ச்சி அடைந்தேன்.
இந்த நிகழ்ச்சியை வந்து பம்மல், பல்லாவரம், அனகாபுத்தூர், பொழிச்சலூர் எல்லா பகுதிக்கும் அந்த நியூஸ் பேப்பர் போகுது இல்லையா, அதில் வந்து நோட்டீஸ் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் வர வைக்க முடியுங்கிறது வந்து நம்ம யாரையும் போய் கையை பிடிச்சி வர முடியாது. அதே நேரத்தில் வந்து செய்தியை தெரிவிச்சிட்டோம், அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. இன்னும் இந்த முயற்சிகள் தொடரும். இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு தங்களுடைய நண்பர்களையோ இந்த இலக்கிய ஆர்வலர்களையோ ஒருவரையோ இருவரையோ அழைத்து வந்தால் இது பெருகும். பெரியவர்களே, இந்த அருமையான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிற பல்வேறு அமைப்புகளின் பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் அருமையான ஒரு உரையை ஆற்றினார் என்று சொன்னார். அப்படி அவர் ஒரு உரை ஆற்றியிருந்தால் அது பெரிய ஆச்சரியப்படத்தக்கது அல்ல. காரணம், புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது என்று சொல்வார்கள். அவங்களுடைய டிகேஎஸ் சண்முகம், டிகே பகவதி என்ற இருவரும் கொடிகட்டி பறந்தவர்கள். ஔவை சண்முகம் என்று சொன்னால்தான் தெரியும். ஔவையாராக அந்த காலத்தில் பெண்களில் ஆண்கள் வந்து பெண்கள் வேடமிட்டு நடிக்கிற நாடகத்தில் ஔவையாராக வேடம் பெற்று சிறப்பான நாடகத்தை இந்த காலத்திலே உருவாக்கியவர்கள் டிகே சண்முகம் அவர்கள். அவ்வளவு ஒரு அருமையான அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் டிகேஎஸ் கலைவாணர் அவர்கள். ஆகவே அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உரையை தந்தார்கள் என்பதற்கு ஆச்சரியமில்லை. கலையும் நாடகமும் என்கிற முறையில் நாடகத்திலே இவர்களுடைய தந்தையார் இருந்தார் என்று சொன்னால், இவர் சங்கீதத்தில் மிகப்பெரிய ஒரு தமிழிசையில், குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் தமிழிசையில் மிகப்பெரிய ஒரு பயில்வானாக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் தமிழிசையில் பாடுவதற்கு சரியான ஆட்கள் கிடையாது. அப்படி பாடினாலும் அவங்களுக்கு ஒரு பேர் கிடையாது. தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடுகிற போது எம்எம் தண்டபாணி தேசிகரை நான் நேராக அவருடைய பாடலை கேட்டிருக்கேன், கேபி சுந்தரம்பாள் பாடலை கேட்டிருக்கேன், எம்எஸ் சுப்பலட்சுமி பாடலை கேட்டிருக்கேன், மதுரை மணியையருடைய பாடலை கேட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் ஊரில் வராதவங்களை காரைக்குடி அருணாசலம், நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன், எம்ஆர் விஜயா, எம்எஸ் கோபாலகிருஷ்ணன், குன்னக்குடி வைத்தியநாதன், அதே மாதிரி மிருதங்கம், அப்படி வாசிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அவங்கள கேட்டிருக்கேன். ஆனால் கர்நாடிக்கை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இதெல்லாம் மணிக்கணக்காக உட்காந்து கேட்குறது, அந்த மாதிரி ஒரு இருக்குது. அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். அவங்கெல்லாம் தென் திருவாங்கூருக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. தென் திருவாங்கூரில் பிறந்தவங்க தான். அதில் வந்து இவங்க திருவனந்தபுரம்னாலும் குமரி மாவட்டத்தை அடுத்த உள்ள பகுதிகள். அதில் தான் கவுமணி தேசநாயம் பிள்ளை அவர்கள் பிறந்திருந்தார். அதே இடத்துல தான் அமரர் ஜீவானந்தம் அவர்கள் பிறந்திருந்தார்கள். அதே இடத்துல தான் சதாவதானி செய்தம்பி பாவலர் பிறந்திருந்தார். சதாவதானின்னா உங்களுக்கு தெரியும், ஒரே நேரத்தில் 100 விதமான செய்களை செய்வர். இன்னும் அதுக்கு சதாவதானிக்கு இன்னும் அதுக்கு ஈக்குவலாக இன்னும் ஆட்கள் யாரும் வரலை. அந்த மாதிரி சதாவதானி செய்தம்பி பாவலர், அமரர் ஜீவானந்தம், அதே மாதிரி கலைவாணர் என்எஸ்கே. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த கலைவாணருக்கு மேலே உள்ள பற்றினாலே இவங்களுக்கு கலைவாணர்னு பேர் வச்சாங்களா, அது எனக்கு தெரியல. ஏன்னா கலைவாணரோட டிகேஎஸ் அவர்கள் எல்லாம் அந்த ஒரு நேரத்தில் ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாகி ஒரே குடும்பமாக இருந்தவர்கள். கலைவாணருடைய வீடு இன்னும் அந்த ஒழுங்கநேசேரி போகிற வீட்டில் அவருடைய வீடு இன்னும் இருக்குது. அந்த வீடு ஏலம் போகும்போது எம்ஜிஆர் அவர்கள் தான் அதை வாங்கி அதை ரீடைன் பண்ணி அவருக்கு கொடுத்தார். ஆகவே அந்த கலை குடும்பத்தை சார்ந்தவர் அவர் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவர்கள் நிறைய தமிழ் பாடல்கள் இங்கே பாடியிருக்கிறார். அந்த பாடல்களெல்லாம் தமிழிசையை தூக்கி நிறுத்தும் என்று நினைக்கிறேன். இப்போ டிஎம்எஸ் அவர்கள் வந்து அவருக்கு 100ஆண்டு விழா நடக்கிறது. டிஎம்எஸ் வந்து இவ்வளவு பெரிய பாடகராக மக்கள் மத்தியில் எப்படி ஆனார்னு சொன்னால், யார் வந்து மக்களுக்கு புரிகிற மொழியில் பாடுகிறார்களோ, பாடுகிற போது இசை வந்து தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு இசை தெரிந்து இன்னென்ன ராகம் இதை ஒரு பாடுறாருன்னு தெரிஞ்சால் தான் அந்த இசையை ரசிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் கிடையாது. அது தன்னை அப்படியே இழுத்து உயிரினுடைய உள்ள ஆன்மான்னு சொல்லுவாங்க. ஆன்மாங்கிறது எனக்கு என்ன பொறுத்தவரையிலும் அது நம்ம தெரியல. ஆனால் அந்த உள்ளே இருக்கிற ஒரு உள் இருப்பை அப்படியே இழுத்து கொண்டு போகிற ஆற்றல் வந்து அந்த
பாடலுக்கு உண்டு. அந்த மாதிரி அந்த பாடலை பாடுபவர்களெல்லாம் அதில் டிஎம்எஸ் ஒன்று. நம்ம அந்த காலத்தில் பாடல்களில் சீர்காழி கோவிந்தராஜன் எல்லாம் அந்த காலத்தில் பாடுவார். திருச்சி லோகநாதன், ஜெயராமன், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் டிஎம்எஸ்க்கு மாத்திரம் என்னென்னா, ஜெயராமன் பாடினார்னா அது அது அந்த குரல் வந்து அது ஒரு சிலருக்கு தான் அது சரியாக பொருந்து வரும். சிவாஜி கணேசனுக்கு கூட பாடியிருக்காரு. ஆனால் அவருடைய பாட்டு வந்து, ஜெயராமனுடைய பாட்டு வந்து அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒத்து வருமான்னு சொல்ல முடியாது. அதுமாரி லோகநாதனுடைய பாடல்களும் அந்த குரல் எல்லோருக்கும் ஒத்து வருமான்னு சொல்ல முடியாது. ஆனால் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல் எல்லாருக்கும் ஒத்து வரக்கூடிய, அவர் சிவாஜிக்கு பாடினா சிவாஜி மாதிரி இருக்கும், எம்ஜிஆருக்கு பாடினா எம்ஜிஆர் மாதிரி இருக்கும், ஜெய்சங்கருக்கு பாடினா ஜெய்சங்கர் மாதிரி இருக்கும், நாகேஷுக்கு பாடினா நாகேஷ் மாதிரி இருக்கும். அப்படி என்னென்ன ஆளுக்காக பாடுறாரோ அந்த மாதிரி. அதை தவிர தனிப்பாடல்கள், அந்த மாதிரி தனிப்பாடல்களையும் முத்திரை பதித்தவர் டிஎம்எஸ் அவர்கள். அதனால் அவர் அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஒரு மதுரையில் அவர் சௌராஷ்டிரா குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த குடும்பம் முதல்வா சௌராஷ்டிரில் நிறைய பேர் வந்து கலை குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனாலும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முத்திரையை தமிழகத்திலே பதித்து சென்றிருக்கிறார் என்பது யாருக்கும் அச்சமில்லை. டாக்டர் சுரேஷ் ஐயா அவர்கள் அசோக் நகரிலிருந்து இங்கே வந்திருக்கார். இப்போ பாடினார் தமிழ்தாய் வாழ்த்து. அவர் வந்து குழந்தைகள் டாக்டர். அவர் வந்து இங்கே வந்திருக்காருன்னு சொன்னால், அசோக் நகர்லேருந்து இங்கே வந்திருக்காருன்னா அவர் சவுந்தரராஜன் மேலே உள்ள பற்று. அவர் சவுந்தரராஜனையும் அதான் ஒவ்வொருத்தரையும் யாராக இருந்தாலும் அவர்களை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வந்து அந்த பாடலுக்கு உண்டு. அந்த இசை, அந்த பண்ணும், அது பாடக்கூடிய பாடல் இரண்டுமே வந்து இணைந்து செல்ல வேண்டும். பண்ணென்னாம் பாடற்கு எய்மென்றால் கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்று வள்ளுவர் சொல்வார். வள்ளுவருடைய காலத்திலே பாடக்கூடிய பாடலும் அந்த பண்ணும் இணைந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை வள்ளுவர் சொல்கிறார். எங்கே கண்ணோட்டம். திரு டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க வருவார். அதை அடுத்து அவருக்கு ஒரு மாலை இடுவதற்கு அசோகன் ஐயாவை அவர்களை அழைக்கிறோம். அதே போல் அவருக்கு வந்து 2 புத்தகங்களை நாங்கள் வந்து இங்கே தரலான் இருக்கோம். அந்த ஒரு புத்தகத்தை வந்து புலவர் ஆறுமுகமும், இன்னொரு புத்தகத்தை மண்ணை வழித்தோன்றல் அவர்களும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம். அந்த வகையில் அவரை வந்து பம்மலுக்கு கூட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பாருங்கள், 99னாக்க 24 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி கிடச்சிருக்கு. எல்லாம் இறைவன் செயல். நம்மளுடைய முயற்சிகள் உண்மையாக இருக்கின்ற போது வெற்றி நிச்சயம் என்கிற அந்த இலக்கில் நாம் தொடர்ந்து பயணம் நடத்துவோம். ஐயாவுக்கு அறிமுகம் தேவையில்லை. ஒரு மாபெரும் புலவர் ஆறுமுகம் அவர்கள் வந்து நீண்டதொரு தலைமை உரையிலே இந்த இசை குடும்பத்தை பற்றியும் இசை பண்பாடு எல்லாத்த பற்றியும் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் குடும்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், என்னுடைய நண்பர். அதுவும் தவிர திரை இசை பாடல்களை நல்ல ஆழ்ந்து அதில் உள்ள நுணுக்கங்களை எல்லாம் எடுத்து சொல்வது மட்டுமல்ல, அதை பாடி காட்டி நம்முடைய மனதில் நிறையக்கூடிய ஒரு அருமையான ஒரு பேச்சாளர். இவருடைய உரை கேட்பதை தவிர இதற்கு நடுவிலே எந்த திரைகளும் நமக்குள் இல்லை என்று சொல்லி அவரை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்த 1.5 மணி நேரம் அவர் கையில். அதற்கு மேல் அவர் தொடர்வதோ நீங்கள் அமர்வதோ மதிப்பிற்குரிய
அன்பு சகோதரர் காவிரி மைந்தன் அவர்களை நான் பணிந்து என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தலைமை தாங்கி பேசிய ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்கள் எங்கள் ஊரை பற்றியெல்லாம் சொன்னார். நாகர்கோவில் பற்றி, என் தந்தையாருடைய அந்த பூர்வீக ஊரையெல்லாம் சொன்னார். அதே மாதிரி எனக்கு இங்கே மாலை மரியாதையெல்லாம் செய்து சிறப்போடு கிட்டத்தட்ட என் தந்தையாரை அவர்கள் வணங்கி ஆராதிப்பதைப் போலவே நான் உணர்கிறேன். அவர்கள் எனக்கு செய்ததாக நான் எண்ணவில்லை, என் தந்தையாருக்கு செய்ததாகத்தான் கருதுகிறேன். மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு, இங்கே இந்த ஊரையே நாம் வணங்க வேண்டும். காரணம், நாடகத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்த மொழியார் அவர்கள் அவதரித்த இடம். அவர் நாடகத்துறையிலே ஆற்றிய பெரும்பணிகள் அனைவருக்கும் தெரியும். என் தந்தையார் 6 வயதிலேயே அவர் எழுதிய மனோகரன் நாடகத்திலே மனோகரனாக நடித்து புகழ்பெற்றவர். அந்த சிறு வயதிலே அவர் மனோகரனாக அந்த வசனங்களை நடித்து அவர்கள் பெயர் பெற்றதை பார்த்து அவர் வியந்து போய் ஆங்கிலத்திலே ஒரு விமர்சனம் எழுதினார். அன்சேலஞ்சு மனோகரா, அன்சேலஞ்சு மனோகரா என்று அதுக்கு தலைப்பு கொடுத்து ஒரு விமர்சனம் எழுதி அதை பத்திரிகைகளில் வரச் செய்தது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட ஒரு துண்டு பிரசுரங்களாக அதனை அச்சடித்து நாடெங்கும் விநியோகம் செய்தவர் தான் சம்பந்த முதலியார் அவர்கள். அப்படி ஒரு புகழ் தந்தையார் அவர்களுக்கு சிறு வயதிலேயே கிடைத்தது. அதற்கு காரணமான அந்த நாடக பேராசிரியருடைய ஊர் இது. அது மிகவும் பெருமைமிக்க ஊராக அது விளங்குவதால் தான் என் தந்தையாரிடம் பயிற்சி பெற்ற கடைசி மாணவன், டிகேஎஸ் நாடக சபையின் கடைசி மாணவன் கமலஹாசன் அவர்கள். அவர் அதை அடிக்கடி சொல்லுவார். அந்த டிகேஎஸ் நாடக சபை என்றும் அந்த பேருந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ரன்னிங்கில் போய் நான் அதில் ஓடி ஏறியவன் என்று சொல்லுவார். நான் அதில் ஓடி போய் கடைசியில் தொத்தி கொண்டு ஏறினேன் அந்த சபையிலே, அப்படித்தான் எனக்கு அந்த கலை எனக்கு கிடைத்தது என்று சொல்வார். எனவே அப்படிப்பட்ட கமலஹாசன் அவர்கள் நாடக பேராசிரியனுடைய புகழை உணர்ந்த காரணத்தினால்தான் பம்மல் சம்பந்தம் என்று ஒரு படத்துக்கு பெயர் வைத்து அவர் ஒரு படம் கூட எடுத்தார், உங்களுக்கு தெரியும். எனவே அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு இடத்திலே என்னை வரவழைத்து உங்கள் முன்பாக அறிமுகம் செய்து அண்ணன் டிஎம்எஸ் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் நீங்கள் கூற வேண்டும் என்று சொன்னார். அது ஒரு பெரிய கடல், அது ஒரு இசைக்கடல். அவர் அந்த கடல் தண்ணியை கொண்டு போய் ஒரு சாதாரண குடுவையில் அடைக்க முடியுமா? முடியாது. இந்த நேரத்திற்குள் நாம் டிஎம்எஸ் அவர்களை பற்றி எவ்வாறு பேச முடியாது. ஆனால் பேசலாம். சில முக்கியமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் டிஎம்எஸ் அவர்களை பற்றி என்ற காரணத்தினால் அதனை நான் இங்கே உரையாற்றுவதற்கு விழைகின்றேன். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன், தென்கடம்பை திருக்கர கோயிலான், தன்கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது. இதை பாடிய திருமறைவாணர் கிடப்பதே என்று பாடினார். அந்த சொல்லுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. பணி செய்து இருப்பதே என்று பாடவில்லை, கிடப்பதே என்று சொன்னால் கிடந்து விட்டால் அவ்வளவுதான். எனவே நாம் கிடப்பது வரை பணி செய்ய வேண்டும் என்பதை அவர் அவ்வாறு குறிப்பிடுகிறார். பணி செய்து கிடப்பதே என்று. அவ்வாறு தான் கிடக்கும் காலம் வரையிலே இசைப்பணி ஆற்றியவர் தான் டிஎம்எஸ் அவர்கள். ஏனென்றால் அவர் சாமானியமான ஒரு பாடகர் அல்ல, மிகப்பெரிய பாடகர். அவருக்கு தெரிந்தது இசைதான். எனவே அப்படி அந்த பாட்டிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். தேடிச் சோறு இதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் சில வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றான் பாரதி. மகாகவி பாரதி கூறினான். அப்படி சாதாரணமாக வீழ்வதற்காக நான் பிறக்கவில்லை. நான் ஒரு தனி மனிதன், நான் மறைந்த பிறகுதான் அது உங்களுக்கு தெரிய வரும் என்று அதை பாடலில் மூலம் உணர்த்தியவர் தான் பாரதி. அதே போல்தான் டிஎம்எஸ் அவர்கள் தான் மறைவது வரை, அவர் மறைந்த பிறகுதான் அவருடைய கீர்த்தி இன்னும் அதிகமாகிவிட்டது.
அவர் வாழும் காலத்தை விட அவர் மறைந்த பிறகு இப்படி ஒரு பாடகரின் நமக்கு கிடைப்பாரா, இனி இப்படி ஒருவர் பிறப்பாரா? பிறக்க மாட்டார், அது நிச்சயம். ஏனென்றால் இது கலிகாலமாம். இது நான் சொல்லவில்லை, ஒரு ஆன்மீக பெரியவர் சொல்கிறார். நல்லவர்கள் பிறப்பது இனி அரிதாகத்தான் இருக்கும். காரணம், இது கலிகாலம். இதில் நல்லவர்கள் இனி பிறக்க முடியாது. யுகத்துக்கு ஒருவர் தான் டிஎம்எஸ் போல பிறக்க முடியும். எனவே அத்தகைய ஒரு பெரிய ஒரு அந்த பொருளை கூறினார். எனவே அதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் தான் நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்பார் வள்ளுவர். அந்த உள்ளம் உயர்வாக இருக்க இருக்க நம் வாழ்க்கை அந்த நீர்மட்டம் உயரும் பொழுது எப்படி அந்த மலர் நீள்கிறதோ தாமரை, அதை போல நம் உள்ளம் உயரும் என்று வள்ளுவர் அந்த குறளிலே கூறுகிறார். இப்படி ஒவ்வொருவரும் சிறப்பாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். திருமூலர் கூட கூறுகிறார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று சொல்கிறார் திருமூலர். எனவே குருவை சிந்திப்பவர்கள் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள். அப்படி சிந்தித்து மேலுக்கு வந்தவர் தான் டிஎம்எஸ் அவர்கள். மிகப்பெரிய ஆழ்ந்த குருபக்தி உடையவர் டிஎம்எஸ் அவர்கள். எனவே இதை பாரதியும் சொல்கிறார், தெளிவு பெற அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல் என்பார். எனவே முதலில் நாம் தெளிவு பெற வேண்டும், பிறகு அதனை வெளியே சொல்ல வேண்டும். எனவே அப்படி ஒன்றை உணர்ந்து தன் பாடலின் மூலம் பாடியவர் தான் டிஎம்எஸ் அவர்கள். அவர் நம்ம சொல்லணும்னா ஒரு பெரிய, முதல்ல சொன்ன மாதிரி அவரே பாடியிருக்காரு. ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல ஒரு பாட்டு வரி வரும். அதாவது எந்த பாட்டை சொல்கிறது இப்போ? எனக்கு அப்படி ஒரு தர்மசங்கடமான நிலை. அவரே பாடிட்டார் பாருங்க செல்வம்ங்கிற படத்தில். எனவே 1-2 இல்லை, சுமார் 40,000 பாட்டுக்கு மேலே பாடின ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா கை தட்டுங்க. நாம் பெருமை மிகுந்த பாடகர் அவர். அப்படி ஒரு பாடகரும் கிடைக்க மாட்டாருனுமே. அதாவது 40,000 பாடல்களுக்கு மேல் பாடிய ஒரு மாபெரும் பாடகர். அவருடைய பாட்டை நம்ம எதை சொல்கிறது, எதை விடுறது, அதாவது எத்தனை கேட்டகரி இருக்குது அதில். அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் கேட்டகரின்னு சொல்லுவோம். அதாவது காதல் பாடல்கள், பக்தி பாடல்கள், வீரம் நிறைந்த பாடல்கள், பல்சுவை பாடல்கள், நகைச்சுவை பாடல்கள், சுத்தமான கர்நாடக சங்கீதத்திலே அமைந்த சங்கீத பாடல்கள், தேசபக்தி பாடல்கள், இன்னும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை பிரிவுகளிலும் அவர் பாடி அசத்தியவர், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாடகருடைய பாடல்களிலே அவருடைய பாட்டை சொல்வதற்கு முன்பாக எனக்கு இங்கே டிஎம்எஸும் தமிழும் என்றே ஒரு தலைப்பு கொடுத்தார். இதற்கு முன்பாக நான் பேசிய பொழுது டிஎம்எஸ்னுடைய பல்வேறு இயல்புகளை சொன்னேன். இங்கேயும் சொல்கிறேன், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இயல்பு அது. மற்ற பாடல்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலையிலே அவர் பார்த்தீர்கள் என்றால், அந்த பாடல்கள் பாடுபவராக மட்டும் நாம் அவர் நினைக்க முடியாது. பல்வேறு சிறப்பியல்புகள் கொண்டவர் அவர். எனவே தமிழும் டிஎம்எஸும் கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த தமிழுக்கும் அவருக்கு என்ன அப்படி ஒரு தொடர்பு? அதாவது தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்பார் நம்முடைய திருமறை பாடிய வாணர்கள். அதே மாதிரி ஏழிசையாய் இசைப்பயனாய். அது என்ன ஏழிசை? தியாகராஜ பாகவதர் அவர்களை நாம் ஏழிசை மன்னர் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். ஏழிசை என்பதற்கு ஒரு இலக்கணம் சொல்கிறார். அதாவது அவர்களுக்கு பாடுவதற்கேற்ற நல்ல குரல் இருக்க வேண்டும், பாடலிலே தான் பாடுகின்ற மொழியினுடைய உச்சரிப்பு சுத்தம் இருக்க வேண்டும், அந்த பாடலுக்கு இசை சரியாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும், அதை அமைக்க அவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், பிறகு அந்த பாடலை பொருள் விளங்க நன்றாக பாட வேண்டும். அது மட்டுமல்ல, பாடல் எழுதவும் தெரிய வேண்டும், அந்த பாடலிலே நாம் மனப்பாடமாகவும் பாட வேண்டும் என்று இந்த ஏழிசைக்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்படி இந்த ஏழிசையும் நிரம்ப பெற்றவர் தான் தியாகராஜ பாகவதர். அதனால்தான் அதே ஆற்றல் உடையவர் தான் டிஎம்எஸ் அவர்களும். அதனால்தான் அவரை ஏழிசை மன்னர் என்று சொன்னோம். ஏழிசை மன்னர் என்ற அடைமொழிக்கு தகுந்த ஒரு பாடகர் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள். அவர் டிஎம் சௌந்தரராஜன் கூட யாரும் முழுசாக சொல்கிறது இல்லை. டிஎம்எஸ்னால் போதும், எல்லாருக்கும் தெரியும். எப்படி பாகவதர்னால் திரையுலகில் தியாகராஜ பாகவதரை குறிக்கும்,
கலைவாணர்னு சொன்னால் என்எஸ்கேயை குறிக்கும். இப்படி ஒவ்வொருத்தரை நம்ம அப்படி சொன்னாலே போகிறோம். புரட்சி தலைவர்னா எம்ஜிஆரை குறிக்கும், நடிகர் திலகம்னா சிவாஜி அவர்களை குறிக்கும். அது மாதிரி முழுசாக சொல்ல வேண்டாம். அந்த டிஎம்எஸ்ஸுங்கிற அந்த 3 மந்திர எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள், அதை மந்திர எழுத்துக்கள்னே சொல்கிறேன். அது ரசிகர்கள் மனதில் அப்படியே பதிஞ்சு போய்விட்டது. டிஎம்எஸ் பாட்டுன்னு சொன்னால் அது அந்த 3 எழுத்தும் பதிஞ்சிருச்சு. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தமிழ், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மியூசிக், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சவுண்டு. அது 3 அவற்றே இருக்குது பாருங்கள். தமிழ் பாடலை தன்னுடைய தேனினும் இனிய குரலால் குழைத்து அழகாக பாடி வெளிப்படுத்தியவர் தான் சவுந்தரராஜன் அவர்கள். அவருடைய குரலிலேயே சவுண்டு இருக்குது பாருங்கள், சவுந்தரராஜன் சவுண்டு. ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா சவுண்டு அதிலே இருக்கும். சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் இசை நிகழ்ச்சி நடத்திய போது அங்கே அவர் சொன்னார் என்கிட்ட, தம்பி என் குரலை தங்க குரல்னு சொல்லிட்டாங்க தம்பின்னார் என்கிட்ட. தங்க குரல் தம்பின்னார். சந்தேகம் என்னென்ன, அது தங்க குரல் தான் அப்படின்னு. கோல்டன் வாய்ஸ்டு சிங்கர் இல்லையா நீங்கள் அப்படின்னேன். நான் ரொம்ப சரளமாக அவர் கூட பழகியிருக்கேன், அதனால் நல்லா பேசுவார் என்கிட்ட. அப்போ சொன்னார் சவுத் ஆப்பிரிக்காவில் அப்படி சொல்லிட்டான்னு. இப்படி அவருடைய பாடல்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, பக்தி பாடல்கள்னு எடுத்திங்கன்னா அது நிறைய பாடியிருக்கார். அவர் முதல்ல வெளியிட்ட பாட்டு வாலி அவர்களுடைய பாட்டு ஓராறு முகம் ஈராறு கரமும்னு வரும். கற்பனை என்றாலும் கட்சி, இதெல்லாம் பழைய ரெக்கார்டு. புதுசாக பாடினார் பாருங்க சில பாட்டு, என்னை அப்படியே பரவசம் அடைய வச்சிருச்சு. கண்களில் கண்ணீர் வந்துடும் எனக்கு. அவர் பாட்டு கேட்டால் அழுதுருவேன் நான். டிஎம்எஸ் பக்தி பாட்டு கேட்டால். எனக்கும் இடம் உண்டு அதில் எனக்கும் இடம் உண்டு, வேலன் அழகன் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டுன்னு ஒரு பாடியிருப்பார். அந்த பாட்டை முழுசாக கேளுங்க, அப்போ தான் தெரியும். அதே மாதிரி இன்னொரு பாட்டு பாடியிருக்கார் பாருங்க. படியாய் பிறந்தாலும் சேவல் கொடியாய் பிறந்தாலும், படியாய் பிறந்தாலும் சேவல் கொடியாய் பிறந்தாலும், அழகா உந்தன் மேனியில் என்றும் ஆடி மகிழ்ந்திருப்பேன். படியாய் பிறந்தாலும் சேவல் கொடியாய் பிறந்தாலும் ஒரு பாட்டு பாடியிருக்கார். இதையும் கேட்டு பாருங்கள். இந்த பாட்டெலாம் புதுசாக பாடினார், அவ்வளவு இதாக இருக்குது. பாடுவார், உள்ளம்புருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே, அள்ளி அணைத்திடவே என்ன அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பிறக்குதப்பா, முருகா உள்ளம் முருகுதையா. இந்த உள்ளம் முருகுதையா நீங்கள் பாடுறீங்கண்ணே, எங்கள் உள்ளமெல்லாம் உருகுதுண்ணேன்னு. நீங்கள் உள்ளம் உருகுதையா நீங்கள் பாடுறீங்க முருகனை நினச்சி, நீங்கள் பாடும்போது எங்கள் உள்ளமெல்லாம் உருகுது. அப்படி பாடியிருக்கீங்களேண்ணே பக்தி பாட்டு. அப்போ கேட்பார், எப்படி தம்பி சொல்கிறீங்க நான் அவ்வளோ சிறப்பாக பாடுறேன்னு. சொல்கிறதில் என்னென்ன தயக்கம் இருக்குது, நானும் அந்த துறையை சேர்ந்தவனே, எனக்கு முன்னோடி நீங்கள், உங்களை ஏன் நாங்கள் புகழ மாட்டோம்? உங்களை நாங்கள் புகழ்கிறோம், ஆனால் நீங்கள் அதை சொல்லாதீங்கன்னு. இதனால தான் சிக்கல் வருதுன்னு சொன்னேன். அவருடைய முக்கியமான சில, அது என்ன சொல்கிறது, இந்த குணநலன்களில் இந்த வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள், இந்த ட்ராபேக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட சில வேண்டாத குணம் இருக்குது. அதில் இது என்னென்னா, அவர் அதை சொல்லும்போது என்ன ஆகுது, அதுதான் வேறு விதமாக அது புரியப்படுது, மக்களால் வேறு விதமாக புரியப்படுது. நீங்கள் சொல்ல வேண்டானே நான் சொல்லுவேன். அப்படி பக்தி பாட்டில் அவருடைய பாட்டு ஒன்று உலகம் முழுக்க ஒலிக்குதுங்க. பக்தி பாட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது மூங்கில்கள் நீங்கள் பாடுங்க, கிருஷ்ணனுடைய புகழை நீங்கள் பாடுங்க அப்படின்னு மூங்கில் கேட்குதான். மூங்கிலை சொல்கிறாரு. ஏன்னா மூங்கில் தானே கிருஷ்ணனுக்கு வாத்தியமாக இருக்குது, குழல் புல்லாங்குழல். அதுக்காக அவர் அந்த மூங்கில்கள்லாம் நீங்கள் கேளுங்க, என்ன நீங்கள் பாடணும் கிருஷ்ணன் புகழை. ஏன்னா அந்த மூங்கில் மரத்துக்கு ஒரு பெருமை கொடுத்தார் பார்த்தீங்களா, மூங்கில் மரத்துக்கு. அதனால் நீங்கள் பாடுங்கன்னு சொல்லி, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே என்று
அந்த அந்த பாடலில் அவர் அந்த என்ன ஒரு ஆழமான ஒரு அந்த பாட்டை, அந்த தமிழை வந்து எப்படி உச்சரிக்கிறார். அதாவது ஒரு தமிழ் பாடலை எப்படி பாடணும்னா அதை டிஎம்எஸ்ன்னு தான் கற்றுக்கணும். அதனால தான் டிஎம்எஸும் தமிழ்னு கொடுத்தார் தலைப்பு. என்ன என்ன நெருக்கம் அப்படின்னா, அதாவது பின்னால் சில பாடகர்கள்லாம் வந்தாங்க. ஒரு படத்தில் கேட்டேன், ஏதோ இந்தியிலேருந்து ஒரு பாடகனை வரவழைச்சாங்க. ஒரு பாடகன் வந்தார். அவர் எப்படி பாடுவார், தமிழில் அவருக்கு தெரியாது. அப்படின்னா இங்கே தமிழ் பாடகர்கள் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த இசை அதுக்கு சேரும். அந்த இசை பொருத்தமாக இருக்கா, சேருதா, நல்லா இருக்கான்லாம் பாடி பார்ப்பார். ஏன்னா இசையமைப்பாளர் ஒரு அவுட்லைனாக தான் சொல்லுவார் இசையை. இவர் வாங்கி பார்த்து அதை ஒரு இது பண்ணிப்பார், பிறகு பாடுவார். பிறகு அதை பார்த்து சரி பண்ணதுக்கப்புறம் தான் அவர் பாடலை பாடுவார். பாடுறது மட்டும் இல்லை, பாடினதுக்கப்புறம் ஒரு டேக்கு 2 டேக்கு இல்லை, 12 டேக்கு பாடவும் தயாராக இருப்பார். அன்னைக்கெல்லாம் இன்றைக்கி மாதிரி ட்ராக் மிக்சிங் வசதி கிடையாது. ஒரு தரம் பாடினா திரும்பி எடுக்கணும்னா எல்லாரும் திரும்பி வாசிக்கணும். அவங்கள்ட்ட கேட்பார், எப்பா நீங்கள்லாம் வாசிங்கம்பார். அண்ணே நல்லா வாசிட்டோம்னே, போதுமேண்ணே. டேய் இல்லைடா, இது சரியாக கொஞ்சம் தேவைப்படுது, சொல்லி ஒரு சின்ன சங்கதி போட்டுடலான்னு பார்த்தேன். வாசிப்பாங்க. அப்புறம் ட்ராக் மிக்சிங் வந்தவொடனே அவங்கெல்லாம் போயிடுவாங்க. இவரும் இசையமைப்பாளரும் உள்ளே இருப்பாங்க. கேபின்லேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திரும்பியும் கேட்பார். அவர் திருப்திகரமாக வந்துருச்சுன்னேன்னு எம்எஸ்வி சொல்லுவார். அண்ணே நல்லா வந்துருச்சுண்ணே, போதுண்ணே, ஏற்கனவே 8 டேக் பாடிட்டீங்களே, போதுண்ணே. இல்லை விசு, கொஞ்சம் அந்த ஒரு சின்ன சங்கதி எனக்கு இதாக இருக்குது, நான் அதை மட்டும் பாடிடுறேன். பாடி திருப்தி அடைஞ்ச பிறகு தான் கடைசியில் வெளியே வருவாங்க 2 பேரும். ஸ்டுடியோவில் பதிவு பண்ணவரெல்லாம் கூட போயிடுவார். இவரெல்லாம் ஒழுங்கு பண்ணி பார்த்து ஒரு தரத்துக்கு 4 தரம் கேட்டு, அதாவது ரொம்ப அக்கறை. அதாவது பாடினவுடனே செக்கோ காசோ வாங்கினவுடனே உடனே போயிடுறேங்கிறாங்க. அவ்வளோதானே வேலை. இப்போ பாடினோம், வேலை முடிஞ்சது, போகிறோம். இவர் அப்படி இல்லை. அந்த பாட்டு எப்படி வரணும், எப்படி இருக்கணுங்கிறதுக்காக அது கடைசியில் பதிவு இல்லையா, இனிமேல் இதுதான் பதிவு, இதை தவிர வேறு கேட்க மாட்டாங்க. நிரந்தரமான விஷயம். அப்போ அதை ரொம்ப கவனமாக செய்யணுங்கிறதுல ரொம்ப அக்கறை உள்ளவர். அவ்வளோ அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட பாடகரை நம்ம பார்க்கவே முடியாது. அதை டிஎம்எஸ் அவர்கள்ட்ட தான் பார்க்க முடியும். அவர் எவ்வளோ பெரிய பாடகர், அவர் சும்மா பாடிட்டு அப்படி போயிடலாம், அப்படி போக மாட்டார். அதுதான் டிஎம்எஸ். அது ஒவ்வொரு பாட்டு அவர் பாடுறாருன்னா, அதாவது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், அதாவது சொல்ல தான் பார்க்குறேன். அதாவது அந்த அக்கறை எடுத்து பாடுறது இருக்குது பாருங்கள். எம்எஸ்வி அண்ணனோட ரொம்ப செட்டில் ஆனவர் அவர் சொல்லுவார் ஒரு பாட்டில், நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம். சரணம்னு ஒன்று இருக்குது பல்லவிக்கு அப்புறம். அதில் 2 விதமாக பாடுவாங்க. அந்த சரணத்தை முடிக்கும்போது முடிச்சிடலாமே பாரு விஸ்வநாதன், இவர் கேட்க மாட்டார். வேணா கடைசியில் ஒரு தரம் அதை ரிதமெல்லாம் கட் பண்ணுங்க, தாளத்தை கடைசியில் ஒரு தரம் அதை சொல்கிறேன், அப்போ தான் அந்த வரி எஸ்டாப்ளிஷ் ஆகும், ஜனங்க மனசில் பதியுங்கிறது. நீங்கள் பல பாடல்களை பார்க்கலாம் டிஎம்எஸ்து. உதாரணமாக ஒரு பாடல் சொல்கிறேன், அப்புறம் 1 2 சொல்கிறேன் பாருங்கள். அது எங்கே நிறுத்தி எப்படி பாடுறாருன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அங்கே ரிதம் கட் ஆகிடும். இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. பாட்டு எப்படி பாடியிருக்கார், ஜீவனோடு உள்ள பாட்டு. அதில் சிவாஜியுடைய நடிப்பும், அவர் அப்படி நம்பி நடந்து வருவார் பாருங்கள், அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி. அதாவது ஒரு பாடல் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பாடல் முழுமையாக எல்லோருக்கும் புரியும் மொழியில் அமைந்திருக்க வேண்டும். 2வது, அந்த பாடலுக்கு கூட்டப்படுகிற இசை நன்றாக இருக்க வேண்டும். 3வது, அந்த பாடலை மொழியை கொஞ்சம் கூட சிதைக்காமல், உச்சரிப்பு பிழை இல்லாமல் பாடகர் சிறப்பாக பாட வேண்டும். 4வது, அந்த பாடலுக்கு நடிக்கக்கூடிய நடிகர் மிக அழகாக வாயசித்து அந்த நடிப்பை அவர் நடிக்க வேண்டும். இந்த 4ம் பொருந்திவிட்டால் போதும், அந்த பாடல் வெற்றியடையும். இதுதான் ரகசியம். ஒரு பாடல் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டை பற்றி பேசுகிறோன்னா
இந்த பாடலை நான் பாடும்பொழுதே அந்த பாடல் காட்சி உங்கள் மனசில் வந்துருச்சு. வந்துதா இல்லையா? உண்மை இதுதானே? அப்போ கை தட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அதுதான் அவருக்கு போய் சேருது அந்த பாராட்டு. ஏன்னா பாருங்கள், இன்னொரு பாட்டில் பாருங்கள், எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது, என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே, ஓ இறைவன் கொடியவனே. செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணார். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே, என்னை கொஞ்சம் தூங்க வைத்தால் வணங்குவேன் தாயே, இன்று மட்டும் அமைதி தந்தால் உறங்குவேன் தாயே, ஓ உறங்குவேன் தாயே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். அதாவது இந்த பாடல் காட்சியில் நாம் எவ்வளோ ஒன்றி போய் அந்த அரங்கத்தில் பார்த்தோம். நீங்களே உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். சிவாஜியுடைய அந்த மன போராட்டம் இருக்கே, அதை நாமே அனுபவித்த மாதிரி இருக்கும். தூக்கம் வராமல் தவிக்கிறார். அதாவது ஆல்ஃப்ரட் ஹிட்ச்காக்னு ஒரு இங்கிலீஷில் பெரிய டைரக்டர் இருந்தார். அந்த படத்தில் கொலைகாரன் யாருன்னு முதல்லே சொல்லிவிடுவார். ஆனால் கேரக்டர்களுக்கு தெரியாது. அந்த கொலைகாரன் கேரக்டர்ஸ் கூடவே நடப்பான். ஐயோ அங்கே கொண்டுடுவானோ, அங்கெங்கே அடிச்சுடுவானோ, நம்ம பதைப்போம். அப்படி அதுதான் அந்த த்ரில்லு. அதை மாதிரி ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக எடுக்கப்பட்ட படம் தான் புதிய பறவை. ஆனால் அன்னைக்கு தெரியல, அது ரிலீஸ் ஆன போது அவ்வளோ வசூலாகலை. அப்புறம் பிக்கப் ஆகிடுச்சு, திடீர்னு பெரிய பிக்கப் ஆகிடுச்சு அந்த படம். ஏன்னா அந்த படத்தில் அவர் அந்த மாதிரி சிவாஜி நடிச்சிருப்பார். இவருடைய பாட்டு அப்படி இருக்கும். அதாவது இந்தி திரைப்பட உலகத்தில் ராஜ் கபூர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். ராஜ் கபூர் அவருக்கு முகேஷ்னு ஒருத்தர் பாடிக்கிட்டு இருந்தார், தெரியும் உங்களுக்கெல்லாம். முகேஷ்னு ஒரு பாடகர். जीना यहाँ मरना यहाँ इसके சிவா சாரா ஜஹான் பாடுவார்ல, அந்த முகேஷ் செத்து போயிட்டார் திடீர்னு. அந்த முகேஷ் இறந்தபோது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அப்போ உடனே ராஜ் கபூர்கிட்ட பேட்டி கண்டாங்க. சார் நீங்கள் வாட் டு யூ திங்க் அபவுட் முகேஷ் டெத் அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், ஐ லாஸ்ட் மை வாய்ஸ்ன்னு சொன்னார். நான் என் குரலை இழந்து விட்டேன்னாரு. யார்? ராஜ் கபூர். அப்படின்னா பாருங்கள், அப்படி டிஎம்எஸ் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு குரலாக திகழ்ந்தவர் தான் டிஎம்எஸ். நம்முடைய எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் அவருடைய குரல் அதுதான், இசைக்குரல். அவர் அது இவருக்கெல்லாம் முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு இசைக்குரலாக அவர் திகழ்ந்தவர். நான் அவர்கிட்ட கேட்பேன், எப்படின்னு நீங்கள் வாய்ஸ் எல்லாம் மாற்றி பாடுறீங்க? நீங்கள் ஒவ்வொரு பாடகனும் பாடுப்பேன். நான் பாடுறேன்னு எனக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு மாதிரி வாய்ஸ்னு ஒருத்தர் கிடையாது, தெரிஞ்சு வச்சுங்க. பாடுறாங்கன்னு சொன்னால் அவங்க பாடின பாணியில் பாடுவாங்க. ஒரு பாணின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டைல் ஆஃப் சிங்கிங். இது யார் பாட்டையும் பாடலாம். இப்போ நான் ஹிந்தி பாட்டு பாடினேன் பார்த்தீங்களா, பாடலாம். அவங்க பாடுற பாணியில் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங்கில் நம்ம பாடுறோம். அப்படி டிஎம்எஸ் மாதிரி அவங்களுடைய ஸ்கேல் அந்த சுதியில் நம்ம பாடும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அவங்களே பாடின மாதிரி இருக்கும். யார் பாட்டை வேணால் பாடலாம். நான் பாடுவேன், காவியமா நெஞ்சின் ஓவியமா அறஞ்சீவியமா தெய்வீக காடல் சின்னமா காவியமா. சி. ஜெயராமன் பாட்டு. அதாவது
பாட முடியும், அது கொஞ்சம் மெமிக்ரி பண்ணி பாடுவோம், அவ்வளோதான். அது மாதிரி டிஎம்எஸ் அவர்கள் இதை பாடும்பொழுது நான் சொல்லுவேன், நீ கேட்பேன், அண்ணே நீங்கள் எப்படி பாடுறீங்க? நான் அது ரொம்ப அது இப்போ ஒரு பெரிய விஷயம் தம்பின்னு. எப்படின்னு, இல்லை நான் சுலபமாக பாடுவேன், ஆனால் என்னென்னா நான் எம்ஜிஆருக்கு ஈஸியாக பாடிடுவேன் தம்பின்னார். எம்ஜிஆருக்கு நான் ஈஸியாக பாடிடுவேன் சுலபமாக, எம்ஜிஆருக்கு பாடுறது சுலபம், சிவாஜிக்கு பாடுறது கஷ்டம்னார். சிவாஜிக்கு பாடுறது தான் கஷ்டம். ஏன்னா எம்ஜிஆருக்கு நான் இங்கேருந்தே பாடிடுவேன், சிவாஜிக்கு இந்த அடி வயிற்றுலேருந்து பாடணும், ஓங்காரமாக வரணும், அது இங்கேருந்து நாபிக் கமலத்துலேருந்து அது வெளியே வரணுமா சிவாஜிக்கு, அப்போ தான் பொருத்தமாக இருக்குமா. அவரும் ஒத்துக்குவாராம் சிவாஜி கேட்டுட்டு. அது சொல்கிறாரு சொல்லி, இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அதில் இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அதில் இறைவன் அருளாகும்னு பாடுறாருன்னா, அது இங்கேருந்து நான் பாடுறேன் தம்பி. அவர் இதை பற்றி பிரச்சனையே இல்லையா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆஹா ஓஹோ என்னதான் நடக்கட்டும் சர்வசாதாரணமாக பாடிடுவேன். ஆனால் அதே சமயத்தில் என்ன சொன்னார் தெரியுமா, ஒவ்வொரு பாட்டும் நான் பாடும்போது அந்த முழு எஃபெக்டும் கொடுத்து பாடுறேன் தம்பி. அதுவும் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாட்டு பாடினேன். அதை நான் பாடும்போது என் புஜம் ரெண்டும் திரண்டு இருந்ததுன்னு இப்படி காட்டினாருங்க என்கிட்ட. என் புஜம் ரெண்டும் திரண்டு இருந்ததுன்னார். அப்படி பாடியிருக்கேன் தம்பின்னார். நான் இப்படி பாடலைன்னா அவரால் அப்படி நடிக்க முடியுமான்னார். ஐயோ இதை வெளியில் சொல்லிடாதீங்கண்ணேன்னு. இங்கே தான் வருது பிரச்சனைன்னு வந்தது பிரச்சனை. இப்படி ஒரு சொல்ல போக அவர் காதுக்கு போயிடுச்சு. அப்படி போயிடும், அது காற்று வாக்கில் அங்கங்கே இருப்பாங்க. அவர் பெஞ்ச ஆட்கள் ஸ்பை மாதிரி இருப்பாங்க, போய் சொல்லிடுவாங்க. அவர் எப்படின்னா, அப்படியா சொன்னாரா, சரி ஓகே மனசில் வச்சுப்பார், அவ்வளோதான். அதுலேருந்து அவருக்கு வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. அப்புறம் தான் ஜேசுதாஸ் பாலசுப்ரமணியம் அப்புறம் வந்தாங்க. ஏன்னா சப்ஸ்டியூட் வேணும்னு, இவர் இப்படிலாம் பேசுகிறாரு. அப்போ நான் அதை சொன்னேன், பார்த்தீங்களாண்ணே, நான் நீங்கள் வெளியில் சொல்லாதீங்கண்ணே, உங்களை பற்றி நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொன்னேன்னே, கேட்டிங்களான்னு. இல்லை தம்பி, நான் என்ன பாட்டு பாடினாலும் இப்படி தான் பேசுவார். நான் என்ன பாட்டு பாடினாலும் தம்பி எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுன்னே சொல்கிறானுங்கன்னார். சொல்லிட்டு போட்டுமேனே, அதனால் என்ன, அவங்க தானே உங்கள் பாட்டை சிறப்பாக நடிக்கிறாங்க, நான் இல்லை தம்பி கஷ்டப்பட்டு பாடியிருக்கேன் அப்படின்னார். இது சொல்ல போக தான் பிரச்சனை வந்தது. ஆனால் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை எப்படின்னா ரொம்ப இலகன மனப்பான்மை உடையவர். அவர்கிட்ட சொன்னால் கேட்டுப்பார், கொஞ்சம் அப்படி டைம் கொடுப்பாரு, கொஞ்சம் அவர் உணர்கிற மாதிரி பண்ணுவார். உடனே அவர் திரும்ப அவரே வரணும், வந்து அவர்கிட்ட போய் சொல்லணும். அவர் போய் பார்த்துருக்காரு, என்ன நான் என்ன பண்ணிட்டேன், என்ன பாடிட்டேன், என்ன கூப்பிட மாட்டேங்கிறீங்களேன்னு. அவர் ஒன்றுமே அதை நிறுத்தினதாகவே காட்டிக்கல. உடனே அடுத்த படத்தில் நீங்கள் தான் பாடுறீங்கன்ட்டார் பட்டுன்னு. உடனே தான் தம்பிக்கு ஒரு பாட்டு ஆரம்பித்தார், எங்கள் தங்கைக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டிலேருந்து கண்டினியூ ஆகிட்டார். ஏன்னா நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன்னு பாடினார் இல்லையா, அதுலேருந்து வளர்ந்துட்டார் திரும்பி இவரே. அதாவது அதை போய் சொல்லிட்டா போதும், அவர்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் சொல்லாதீங்கண்ணே, நீங்கள் பாட்டுக்கு பாடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. நாங்கள் சொல்கிறோன்னே அவர் சொல்லுவார், ரொம்ப இதாக சொல்கிறீங்க தம்பின்னு. அவர் பாருங்கள், இந்த ரெண்டு விதமாக முடிப்பார்னு சொன்னேன். அவர் ஒரு பாட்டு இல்லை, உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய், உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய், கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி, ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான், ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான், இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி, இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி, உன்னை சொல்லி குற்றமில்லை,
என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. பாருங்க 2 தடவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு பாருங்க. ஒவ்வொரு வரியும் ரிதமை கட் பண்ணி சொல்கிறதுல ஒரு அதில் தான் அது எஸ்டாப்ளிஷ் ஆகுது அந்த பாட்டு வரி. அதனால தான் எத்தனை பாட்டுலைங்க, அதாவது ஒவ்வொரு பாட்டு அவர் வந்து தத்துவ பாட்டு பாடுறாருன்னு சொன்னால் அதை கேட்டு அப்படி கண்ணீர் வடிச்சிடுவாங்க. அப்படிலாம் பாடியிருக்கிறார். என் மனைவி இறந்து போய் 6 வருஷம் ஆச்சு. அவள் இறந்து போனோன்னா நான் ரொம்ப சமாதானம் அடையவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். மனசு என்னால் அடங்கவே முடியல. எங்கள் அப்பா இறந்தபோது ஒரு அளவு இருந்தது, அம்மா இருந்தபோது அதை விட வருத்தமாக இருந்தது. போனவர் தான் வருத்தத்தின் உச்சக்கட்டத்துக்கே போயிட்டேன். அப்போ என்ன தான் எங்கே தான் போயிருப்பாவ அப்படின்னு கேட்டவுடனே உடனே ஒரு பாட்டில் விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. இந்த பாட்டு என்னை சமாதானப்படுத்தின பாட்டு, அதுக்காக சொல்கிறேன். விட்டு விடும் பாவி, பட்டு விடும் மேனி, சுட்டு விடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு. விட்டு விடும் ஆவி, பட்டு விடும் மேனி, சுட்டு விடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு, சூனியத்தில் நிலைப்பு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. அந்த பாட்டில் அதுதான் எனக்கு சமாதானம் பண்ணுச்சு. அதில் ஒன்று சொல்ல, சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். அந்த பாட்டில் பூரா விளக்கம் இருக்குது. பட்டினத்தாருடைய பாதிப்பு, பட்டினத்தாருடைய பாடலில் உள்ள பாதிப்பு தான் அந்த பாடலை அது மாதிரி எழுதினான்னு. மைந்தன் நமக்கு கிடைச்சிருக்கார். எனவே அவருக்கு நன்றி. அவர் காதல் பாடல்கள் பாடினார்னு சொன்னால் ரொம்ப சிருங்காரமாக இருக்கும். அந்த காதல் பாட்டு வந்து நம்மளுக்கு சில சம்பவத்தையே கொண்டு போயிடும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு படத்தில் பாடினார் பாருங்கள், அந்த தமிழ் உச்சரிப்பு. அதனால தான் தமிழும் இசைன்னு கொடுத்தனால நான் அவருடைய வேறு சில சம்பவங்கள்லாம் சொல்லலை. நேரம் இருந்தால் பின்னாடி சொல்கிறேன். அதில் பாடுவார் பாருங்க, பன்னீர் பூ போன்ற பார்வையும், நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும். பன்னீர் பூ போன்ற பார்வையும், நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும். பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும், பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும். சுற்றி பின்னலிட்ட கூந்தலுக்கும் தோகையும் கொண்டு இன்று கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரையே மாற்றினாள், கண்ணெதிரே தோன்றினாள். என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள். ஒரு தமிழ் பாட்டை இப்படி ஒருத்தர் பாடும்போது தான் நமக்கு மனம் ஒன்றி கேட்க முடியும். உள்ளுக்குள் வெடிக்கும்னு பாடினவனை கூப்பிட்டு பாட வைக்க முடியுமா? நினச்சி பாருங்க. என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள். என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள், என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள். அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளானாள், இன்று கண்ணெதிரே தோன்றினாள்.
கனிமுகத்தை காட்டினாள், நேற்று வரை நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரை ஏமாற்றினாள், கண்ணெதிரே தோன்றினாள். அதாவது உங்கள் எல்லாருக்கும் உங்கள் இளமை காலத்தில் உங்கள் முதலிரவு ஞாபகம் வந்ததா இல்லையா? என் கேள்வி அதுதான். டு பி ஃப்ராங்க் வித் யூ, நிச்சயமாக உங்கள் மனசாட்சிக்கு கேட்டுக்கலாம். வெள்ளிக்கிண்ணந்தான் தங்க கைகளில், இந்த பாட்டை கேட்டாலும் வரும் இல்லையா? இப்படி எத்தனை பாட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி பாடியிருக்கார். அதாவது அந்த அந்த காட்சியில் அவர் பாடின அந்த பாட்டு இருக்கு பாருங்க. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாஞ்சி பாணி அம்மாமி பாணி. அதாவது இதை கேட்டாலும் வரும். அதாவது அந்தந்த அந்தந்த சீனில் எப்படி குஷிப்படுத்தி பாடணுமோ அது தெரிஞ்சவர் அவர். அது மட்டும் இல்லை, பிற மதங்கள்லையும் அவர் பாடி அசத்தி இருக்கார். நான் ஒரு முறை அவர் வீட்டுக்கு போயிருந்த போது வெளியில் வந்து ஒரு முஸ்லீம் பெரியவர் நின்றுட்டு இருந்தார், இஸ்லாமிய பெரியவர். அவர் வீட்டு வாசலில், என்னங்க பண்ணுறீங்க இங்கே, அவரையும் போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க, வாசல்லே இருக்கீங்கன்னா, அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் தம்பி, அவர் நல்லா ஆகணும்னு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னார் ஒரு இஸ்லாமியர். என்ன காரணம்? எங்கள் அல்லாவை பற்றியெல்லாம் அவர் எப்படி பாடியிருக்காருங்க, மறக்க முடியுமாங்க அந்த குரலை? வாய் விட்டு சொன்னாருங்க அவர். நான் கேட்டேன், அவர் வீட்டு வாசலில் நின்று கேட்டேன், நான் கேட்டுக்கிட்டேன். அவர் சொல்கிறாரு, எங்கள் அல்லாவை பற்றி எப்படி பாடியிருக்காரு. வந்ததை வரவில் வைப்போம், செய்ததை செலவில் வைப்போம், வந்ததை வரவில் வைப்போம், செய்ததை செலவில் வைப்போம், இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அதாவது எப்பாவது பாடும்போது சில சமயம் இந்த டியூன் அடிபடும். அதாவது அவர் இந்த பாட்டு அவர் சுதியில் மேலே மேலே போகணும். அவர் பெரிய 3 கட்டைக்கு மேலே பாடுறவர். அவர் சுதி அதுதான் பாடினார். இன்னொரு பாட்டு பாடினார் பாருங்க. எண்ணத்தில் நலம் இருந்தால் எல்லோர்க்கும் இன்பம் வரும், அன்புள்ள தோழர்களே அஸ்ஸலாமு அலைக்கும். ஓ ஓ ஒன்றே சொல்வார் நன்றே செய்வார் அவனே அப்துல் ரகுமானாம், ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜமானாம், மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான். ஒரு இந்த பாட்டை பாடினார் பாருங்க. இந்த பாட்டை கேட்டு முஸ்லீம்ஸ் எல்லாம், நான் பூந்தோட்டம் ஒரு இடத்துக்கு கச்சேரிக்கு போயிருந்தேன். இப்போ இந்த பூந்தோட்டத்தில் ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் தாங்க, இஸ்லாமியர்கள். அந்த இடத்துல இந்த பாட்டை நான் பாடினேன் பாருங்கள், அவ்வளோ பேரும் எழுந்துச்சு ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு. அப்படி அவங்கள கவர்ச்சி அப்படியே கவர்ந்துட்டார் அந்த பாட்டில். அப்படி இஸ்லாமியர்கள் பற்றி அவங்க கொண்டாடுறாங்க. அப்புறம் ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் வந்து இவருக்காக ப்ரே பண்ணுறாரு, டிஎம்எஸ்ஸுடைய அவருடைய நோயெல்லாம் குணமாகணும் நல்லாகணும்னு. அவர் ஒரு முறை உடம்பு சரியில்லாம் படுத்திருக்கும்போது நான் போய் பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி ரொம்ப வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. அதாவது பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்கார், பைல்ஸு. அப்போ எரிச்சல் தாங்க முடியல. அதனால் நான் உடனே, முருகா நீ வரணும்னு சொன்னேன். வந்துட்டான் தம்பின்னார். வந்துட்டான்னார். அப்படியான வந்துட்டான். முருகா நீ வர வேண்டும், நினைத்த போது நீ வர வேண்டும், நீல எழில் மயில் வேலவ வேலா, நினைத்த போதும் நீ வர வேண்டும்னு பாடினேன் தம்பி. வந்துட்டான்னார். வாசல் வரைக்கும் போயிட்டேன், ஆனால் இப்போ இல்லை, நீ இப்போ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னார். கேட்டை சாத்திட்டாங்க, நான் உள்ளே விடலை. எங்கே சொர்க்கத்தில் கீழே போன்ட்டாரான் முருகன், வந்துட்டாரான். இதை அவர் சொன்னார். இப்போ
பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த அந்த பக்தி குரலானது அப்படி இழுக்குதான், முருகானி வரணும்னா வந்துடுவாருன்னு சொல்லி. அப்போ அந்த சூழ்நிலையில் அவருக்காக கிறிஸ்டியன்ஸு ப்ரே பண்ணுறாங்க. இப்படி எந்த பாடகர்களுக்காக இப்படி எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ப்ரே பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் கேள்விப்பட்டதில்லை. அவர் பாடுறாரு, அது கிறிஸ்டியன்ஸுக்காக பாடினார் பாருங்க. எந்த பாட்டை அதாவது இந்த இதில் பாடினார், அந்த குரல் இருக்கு. குரலில் வந்து என்ன ஒரு பெரிய ஒரு அதாவது எப்படி அதை பயிற்சி பண்ணியிருக்கிறாருன்னா, அந்தந்த நடிகர்கள் பேசுகிற மாதிரியே பேசுவார். அதாவது டைலாக் போர்ஷன் வரும், சில கலைஞர்கள் வந்து டைலாக்காக பேசுவாங்க நிறைய பாட்டில். பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து கொலுங்கும் தொட்டு விட தொடரும் ஆஹா அப்படிம்பார். இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் சொல்லலை, இவர் தான் சொல்கிறார். பக்கம் வர மயங்கும் ஆஹா அப்படி, அதுவும் அவர் தான். அப்புறம் டைலாக் பேசுகிறது முழுக்க ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடினார் பாருங்க, ரெக்கார்ட் பிரேக்கு. இதை பற்றி சொல்லி ஆகணும். ஏஎம் ஸ்டுடியோவில் ஆர்ஆர் தியேட்டர்னு ஒன்று இருக்குது, பெரிய தியேட்டர், அதான் மத்தியில் உள்ள தியேட்டர் அந்த ஸ்டுடியோவிலேயே. அப்புறம் ஏ தியேட்டர், பி, சிலாம் இருக்குது. சிலாம் அந்த பின்னாடி. ஏ தியேட்டர், பி தியேட்டர்லாம் டப்பிங் வாய்ஸ் கொடுக்குற தியேட்டர், மிக்சிங் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஆர்ஆருங்கிறது தான் முக்கியமான தியேட்டர். பாட்டு ரெக்கார்டிங் அங்கே தான் பண்ணுவாங்க. ஜே மாணிக்கம், டிஎஸ் ரங்கசாமி போன்ற பெரிய ஒலிப்பதிவு மேதைகள்லாம் வேலை பார்த்த இடம். அங்கே நானும் பாடியிருக்கேன் அதே ஸ்டுடியோவில் ஒரு படத்துக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு ஒன்று எடுக்கிறாங்க. அந்த பாட்டை அவர் பாடும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு நான் அதிசயப்பட்டேன். அவர் சொன்னார், இந்த பாட்டை பாடணும்னா கொஞ்சம் நான் ஓடணுமேன்னார். ஏன்னு கேட்டேன். அவர் கேட்குறாரு மியூசிக் டைரக்டர் சுவிஸ்தான் என்ன, அப்போ தான் தம்பி ரியலாக வரும் அப்படின்னாரு. இங்கே எங்கண்ணே ஓடுவீங்க, என்னென்ன நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் தியேட்டருக்குள்ளே போங்க பாடுறதுக்கு, நீங்கள் வேறு ஓடுறேங்கிடுறேன்ட்டு நடிக்க விழுந்து இது பண்ணாமல், அப்போ தான் தம்பி ரியலாக இருக்கும்னாரு. அப்படியே அவர் மனசு கேட்காம என்ன பண்ணார், அந்த சிங்கர் ரூம் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆர்ஆரில். இப்படி உள்ளேயே கொஞ்சம் நேரம் அப்படியே உலர்த்தினாருங்க. பாடுறதுக்கு முன்னாடி மியூசிக் ரிகர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவர் உள்ளே வேகமாக நடக்கிறாரு. என்னென்னா கொஞ்சம் மூச்சு வாங்கணுமா, அப்போ தான் ரியலாக இருக்குமா. உடனே அந்த அப்படி ஓடி அங்கங்கே ஆடிட்டு அதுக்கப்புறம் தம்பி இப்போ டேக் எடுங்க அப்படிங்கிறாரு விஸ்வநாதன் அண்ணங்கிட்ட. உடனே எடுக்கலாமாண்ணே, எடுக்கலாம். ஆர்கெஸ்ட்ரா ரெடியாப்பா, ரெடி டேக் நம்பர் 4 3 1 2 3 4 இருப்பாருங்க. பாட்டு வேணும். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இருப்பார். அசந்து போயிட்டார் விஸ்வநாதன். இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் நண்பனே. அந்த கேபின்குள்ளேயே நடிக்கிறாருங்க அவரு. அதாவது நடிக்க தெரிந்த பாடகர், நல்லா தெரிஞ்சுங்க, அவருக்கு நடிப்பு தெரியும். அதனால தான் அந்த பாவங்கள்லாம் அந்த பாட்டில் அப்படி வருது. பாடத் தெரிந்த நடிகர் ரெண்டும் உண்டு அவர்கிட்ட. அதனால் அந்த பாட்டை அவளை ரியலாக பாடுறாரு. புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். அதாவது ஒரு லைவ்லி சாங்னு சொன்னால் அதுதான் சார். அதாவது மை ஃபேர் லேடின்னு ஒரு படம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த ஆப்பரா ஸ்டைல் சொல்லுவாங்க. அதாவது ரெண்டுமே, அதாவது வசனமும் வரும் பாட்டும் வரும், டைலாக் போர்ஷனும் வரும் பாட்டும் வரும். இப்படி ஒரு பாட்டு. இதை பாடுறதில் தமிழ் படங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த பாடகர் டிஎம்எஸ் தான், யாரும் கிடையாது. யாரும் அந்த அளவு பாடலை டைலாக் போர்ஷனை சொல்லி. எவ்வளோ பாடியிருக்கார். முத்துராமனுக்கு டைலாக் பேசியிருக்கார். முத்துராமன் குரல் தெரியும், அவர் மாதிரியே இருக்கும். விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம்னு வரும். அதில் நடுவில் சுசீலா அம்மா பாடி விட்டோன்னே ஒரு இடத்துல வரும், 10க்கு மேலாடை. ஏன் குழம்புறான்னு, ராகம் பாடாத பதிலை சொல்லு அப்படிம்பார்.
முத்துராமனு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஜெய்சன் அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயர்காதலில் ஓர் கவிதை. ஜெய்சங்கர் பாடுற மாதிரியே இருக்கும். வேதான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார், வேதான்னு. அவர் பெரும்பாலும் என்ன பண்ணுவார், காப்பி அடித்து போடுவார்னா அப்படியே இந்தி படங்கள்லேருந்து அப்படியே டியூன் எடுத்துப்பார். ஆனால் நல்லாயிருக்கும், அந்த பாட்டு நல்லா இருக்கும். அந்த இந்தி பாட்டுக்கு தகுந்த மாதிரி கவியரசர் கூட பாட்டு எழுதி கொடுத்துருக்கிறாரு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், ஒரு மகாராணி உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன். அது கேட்கும்போது நிச்சயமாக இது எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இல்லைன்னு நீங்கள் சொல்லிடலாம். கேட்கும்போதே இது சிவாஜி பாட்டு, இது எம்ஜிஆர் பாட்டுன்னு நீங்கள் பிரித்து சொல்லலாம். அந்த இதில் பாடினார், அந்த புஜன் திரண்டுருந்துன்னு சொன்னேன். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு சொல்லவே முடியாது. நீங்கள் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார், அந்த ஊராரில் என்ன அழுத்தம் கொடுக்குறாரு பாருங்க. ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். என் காலம் வரும் என் கடமை வரும், சிலர் கூட்டத்தின் அது முதல்ல எப்படி இருந்தது தெரியுமா, காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன்னு இருந்தது. இது சென்சாரில் அது அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, காக்கைகள் கூட்டம் வேண்டாம்னு வார்த்தையை மாற்றினாங்க. இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன், அவர் திருந்தவில்லை மனம் மருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். இது வேற சரணம். அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார், அவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்படமாட்டார். உயிர் உள்ளவரே ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஓ முடியும் பாட்டு. இந்த பாட்டில் கேசினோ தியேட்டரில் இந்த படத்தை பார்க்குறேன் நான். இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் பால்கனிலேருந்து கீழே குதிச்சுட்டாங்க. நாங்கள் பயந்து போய் எல்லாருமே எழுந்துச்சி ஓடணும். என்ன ஆனா அவன், என்னையா அந்த பையன் அப்படின்னு பால்கனியில் முன்னாடி உட்காந்துருந்தவன் அப்படியே அந்த அப்படியே தாவி அந்த பாட்டை நான் ஆணையிட்டால் எடுத்த உடனே தன் 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 தான் மியூசிக் வரும், குதிச்சுட்டான். உடனே நாங்கள் ஓடி போய் பார்த்தோம். ஓடி போய் பார்த்தா நல்ல வேளை என்னன்னா இந்த பக்கம் சீட் இருக்குது, நடுவில் அந்த கார்பெட் விரிச்சிருப்பான் பாருங்க பேசேஜ், அதில் விழுந்துட்டான். அதனால ஆளுங்க மேலுக்கு யாருக்கும் ஆபத்து இல்லை. அப்பவும் என்ன பண்ணா, எந்திரிச்சு தட்டி விட்டுட்டு ஆடுறான். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படம் கூட ஆடுறான். இப்படி வீராவேசமான ஒரு பாட்டை எந்த படத்தில் பார்த்துருக்கோம்? அதாவது இவ்வளவெல்லாம் ஒரு ஒன்றி போய் நம்ம சினிமா பார்த்த காலமே போயிடுச்சு இல்லையா? நெருப்புடா நெருங்குனா பொசுங்குவே, ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருதா பாருங்க. அது இப்போ அதாவது நெருப்புடா, அதான் எங்கே பார்த்தாலும் நெருப்பாக இருக்குது. எவ்வளோ ஃபயர் ஆக்சிடென்ட், திடீர்னு கார்லாம் எரியுதுங்க. இப்போ நீங்கள் பாடின வேலை பாருங்கள், திடீர்னு கார்லாம் எரியுது, திடீர்னு அங்கங்கே காட்டு தீ பரவுது. நெருப்புனால எவ்வளோ விபத்துங்க கொஞ்ச காலமாக. அதான் அந்த வார்த்தை. இந்த தங்கவேலு சொல்லுவார், என் தங்கவேலு அண்ணன் சொல்லுவார், நல்ல வார்த்தைகளை எப்போயுமே சொல்லணும். அவரை பார்த்தாலே காலில் விழுந்துட்டாங்கன்னா விழணும்னு கூட இல்லை, பார்க்குறோன்னு நல்லாயிருன்னு சொல்லுவார். நல்லாயிரும்பார். அமங்கலமான வார்த்தையை பாடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க சில பேர். வாணிஜராமன் அப்படி ஒரு பாடகி, அமங்கலமான வார்த்தையெல்லாம் பாட மாட்டாங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இல்லை. 10,000 பாட்டு தான் பாடினாங்க, இல்லைன்னா 20,000 பாட்டு பாடியிருப்பாங்க. வாணிஜராம் நிறைய வாய்ப்பை விட்டுட்டாங்க. சில மாதிரி பாட்டு பாடுறதில்லை அவங்க. அந்த தப்பான வார்த்தை பாடக்கூடாதுங்கிறாங்க அவங்க. எங்கே பார்த்தாலும் போடுவீங்க அந்த ரெக்கார்டை, அந்த வார்த்தை வந்து அமங்கலமாக இருக்கும்னு சொல்லி இந்த நெருப்புடா நெருங்குனா, அதாவது முன்னாடியெல்லாம் பாடி காசு வாங்கிட்டு வந்தோம், இப்போ பேசியே காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. தியேட்டரில் பாட்டுன்னு பேசுகிறாங்க, காசு கொடுத்துட்றாங்க, முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்குது காலம். அதனால் இவங்களுடைய இந்த பாட்டெலாம் நீங்கள் கேட்குறீங்களே, காதல் பாட்டுன்னு சொன்னோன்னே இந்த தமிழ் உச்சரிப்பு சொன்னார் பாருங்க. அந்த
கர்ணன் படத்தில் ஒரு பாட்டு வித்தியாசமான ராகத்தில் டியூன் பண்ணியிருப்பார் எம்எஸ்சி அவர்கள். அதாவது மல்லிகை பல்ஜனை விரிக்கட்டுமே அங்கு மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே, இல்லை என்னாமல் கொடுக்கட்டுமே, நெஞ்சில் இருக்கின்ற வரையில் எடுக்கட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் மலரட்டுமே. என்ன சங்கதி! அதாவது இந்த பாட்டு என்ன ராகம்னு தெரியாமலேயே டியூன் பண்ணாராம் எம்எஸ்வி அவர்கள். அதாவது வாசிக்கிறாங்கள்ல, அவங்களுக்கு ராகங்கள்லாம் தெரியும், நோட்ஸ் எடுக்கிறாங்கல்ல அவங்க. அண்ணே இது வந்து இது கல்யாணியாப்பா? இல்லைண்ணே இது கல்யாணி இல்லை, ஷியாம் கல்யாணி, அதாவது மேட்ச கல்யாணி, யமுன் கல்யாணி, அமீர் கல்யாணி, இப்படி நிறைய இருக்குது. இது எதுவுமே இல்லைண்ணே, ஷியாம் கல்யாணின்னு ஒரு ராகம்னே. அவர் கேட்பார், அப்படியா? நல்லா இருக்குல்ல, ரைட் வச்சுக்கலாம் அப்படி. இவ்வளோதான் விஸ்வநாதன் நான் சொல்கிறது. நல்லா இருக்குல்ல, சரி ஓகே அப்படிம்பார். அவர் அதை பற்றிலாம் திங்க் பண்ணுறவர் இல்லை. அப்படி ஷியாம் கல்யாணின்னு ஒரு ராகத்தில் போட்டால் தான் அது வடநாட்டில் தான் அது அதிகம் பாடுவாங்க. அதில் தான் இந்த பாட்டை கர்ணனில் போட்டிருக்கார். இந்த பாட்டை இரவும் நல்ல வளரட்டுமே. அதே மாதிரி அவர் இப்போ தமிழை பற்றி சொன்னார். இருந்தாலும் பாருங்கள், பெரிய அளவில் போய் ஒரு கல்லூரி படிப்போ அதெல்லாம் படிக்காத ஒரு டிஎம்எஸ், அதெல்லாம் பெரிய படிப்பு படிக்கலை. அவர் வெறும் பள்ளிக்கூடத்தில் எட்டி பார்த்தது தான். அவர் இவ்வளோ சுத்தமான ஒரு தமிழ் உச்சரிப்பில் பாடுறார். அது மட்டும் இல்லை, ஆங்கில உச்சரிப்பு அதுலேயும் பிழையோட பாட மாட்டார். ஆங்கிலத்தை சில பேர் தப்பாக சொல்கிறாங்களே, எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிமா சில பேர். அப்படி சொல்கிறவர் இல்லை, எக்ஸ்ப்ரெஷன் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அவர் பாருங்கள், ஓ லிட்டில் ஃப்ளவர் சி யுவர் லவர், சி யுவர் சிட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்ட லவர், ஓ லிட்டில் ஃப்ளவர் சி யுவர் லவர், சி யுவர் சிக்கி கண்ணில் பட்டு பட்டு கிட்டு வந்த லவர். அதாவது அதுவும் ஐ வில் சிங் ஃபார் யூன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார். ஐ வில் டான்ஸ் ஃபார் யூ. இங்கிலீஷ் உச்சரிப்பு நீங்கள் தப்பாக சொல்லவே முடியாது அவர்கிட்ட. அதே மாதிரி தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தன்னை வாங்கி கொள்ளுங்கள். இதை நீங்கள் கேட்கும்போது அப்படியே சிவாஜிகிட்ட போயிட்டீங்க. ஞான வழியில் அவர் எப்படி பாடுற சீன் வந்தாச்சு உங்களுக்கு. அப்படி நினைவுபடுத்தக்கூடியவர். அந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி வெட்ட வெளியில் ஒரு நாள் பாடிக்கிட்டு இருக்காராம் இவர். இந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ண போகிறாங்க நாளைக்கு, என்னொன்னே கொஞ்சம் அதை பற்றி சிந்தனை பண்ணி வெளியில் வெட்ட வெளியில் போய் சத்தம் போட்டால் எப்படி இருக்கும்னு. ஏன்னா அங்கே தான் அப்படி தான் எடுத்திருக்காங்க சிவாஜி அந்த ஷூட்டிங்கை மலையில். இப்படி போட, ஓ லார்ட் ப்ளீஸ் ஆன்சர் மை ப்ரேயர்ஸ். இது எப்படி இவ்வளோ சவுண்டாக கரெக்டாக அவர் வெளியிலேருந்து சத்தம் போட்டால் எப்படி போடுவார், எப்படி கேட்கும் அது எக்கோவோடன்றதுக்காக வெளியில் போய் பேசிட்டு வர்றாருங்க அவர். எவ்வளோ அக்கறை இருக்குது அவருக்கு ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு. அந்த படக்கம்பெனி கூப்பிட்டாங்கன்னா ஏதோ மியூசிக் டைரக்டரும் இவரும் பாடுறாரு, அவர் நடிப்பாருன்னு. அப்படி இல்லைங்க. இந்த பாட்டுக்கு இன்றைக்கி காலங்காலமாக சிந்திக்கிறோமா இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் அதை சிந்திச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் அதில் காட்டின அக்கறை தான் காரணம், இந்த டெடிகேஷன். அதாவது அதை சொல்லிவிட்டு, ஒரு மந்தையிலிருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதைக்கு போய்விட்டன, இரண்டும் சந்தித்த போது அங்கே போய்டுவார், பேச முடியவில்லையே, அங்கே சோகம். அதாவது நடிக்கிறார். அந்த நடிப்பை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லணும். சிவாஜி சொன்னது இது நடிப்பு. இவர் வந்து பட்டினத்தாராக ஆக்ட் பண்ணார், உங்களுக்கு தெரியும். பட்டினத்தாருங்கிற படத்தில் நடித்தார். அப்புறம் அருணகிரியாராக நடித்தார், நல்லா நடித்தார், ரொம்ப உருக்கமாக இருந்தது அருணகிரியாரெல்லாம். திருப்புகழ்லாம் எப்பேற்பட்ட சொந்தம். நான் நிறைய திருப்புகழ் பாடுறவன் கச்சேரியில், சங்கீத கச்சேரியில் பாடுறவன் திருப்புகழ். அதில் வந்து திக்குவாய் போயிடும். திருப்புகழை பாடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு திக்குவாய் போயிடும். ஏன்னா அந்த மாதிரி சந்தங்கள் அது. கடலை பொரியவரை பலகனி கடை நுகர் கடின கூட உத்தர விபரீத கரடத்தடமும் அத நளின சிறுனை என கருணிமு கவரது துணைவோனே வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வலம்பரு மரகத மயில் வீரா மகபதி தருசுதை குரமையிடுவரும் அருபு சரசவித மணவாளா அடல சுரர்கள் கொல்ல முழுது மடிய உய அமரர் சிறையை விட எழில்மீறும் அருண கிரண ஒளி ஒளிரு மயிலை விடு அரகர சரவண பவலோலா படலவுடு பதியை இதழி அணி செடியில் பசுபதி வரநதி அழகான பழனிமலை அருள் செய் மழலை மொழி மதலை பழனிமலையில் வரு பெருமாளே. இதுதான் திருப்புகழ்.